Hey guys, அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய ஏஓ எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ ஒரு போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நம்ம யூஜி பிஜி எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தோமோ அது ரிலேட்டடாகவே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வருது. அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ஒரு தெளிவோடு இருப்பீங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுத்து படித்தோமோ அதுக்கான எக்ஸாம் வருது. ஸோ அதை தேர்வு எழுதி நம்ம அந்த வேலைக்கு போகிறோம் அப்படின்ட்டு கரெக்டாக. எஸ், அந்த ஒரு போட்டித் தேர்வை இன்னும் நீங்கள் மெருகேற்றி நல்லா படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத சோதிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தெளிவா போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை இல்லையா? ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜே இருக்கக்கூடாது ஒரு தேர்வுக்கு நம்ம போகும்பொழுது. எஸ், அந்த கன்ஃபியூஷன் ஸ்டேஜே வரக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா டெஸ்ட் நிறைய எழுதி பார்க்கணும். ஓகேங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. நிறைய படிச்சுட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பேப்பர் 1 ஆகட்டும் பேப்பர் 2 ஆகட்டும் படிச்சுட்டு இருப்போம். எஸ், ரிவிஷன் கூடுமான அளவுக்கு கொண்டு போயிட்டே இருப்பீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் டெஸ்ட் எழுதி பார்த்து நம்ம மைண்டில் படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா வெளிக்கொண்டு வருமா அப்படிங்கிறத ரியல் எக்ஸாமில் போய் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது எப்போ பார்க்கணுன்னா ரியல் எக்ஸாம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி எழுதி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எஸ், ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஓகேங்களா? ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் உங்களுக்கு அந்த மார்க் டெஸ்ட் ரியல் எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ரியல் டைம் விர்ச்சுவல் எக்ஸாம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஓகேங்களா? எஸ், ஸோ இது எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் ஜஸ்ட் ஓகே ஆமாம்ல இது வந்துச்சு நம்ம படிச்சுட்ருக்கோம், இது இன்னொரு டைம் பார்த்தா ஒரு பூஸ்ட் அப் தான் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்போன்னா இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ மே 20th நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துச்சு, ஸோ அவங்க அப்ளிகேஷன் எப்போ இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க, ஸோ அதே மாதிரி நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணணும் இல்லையா? அதோட விண்டோ பீரியட் டைம் இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேப்பர் 1 வந்து உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிஎஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? பேப்பர் 2 வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து 200 கொஷின்ஸ். தென் இது பேப்பர் 1ல் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அதில் மொத்தமாக உங்களுக்கு 200 கொஷின்ஸ். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியிலேருந்து 100, ஜிஎஸ்ல 75 அண்ட் ஆப்டியில் 25 கொஷின்ஸ். ஸோ மொத்தம் இதில் 200, பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? எஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளோட ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் மார்க் எக்ஸாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னா விர்ச்சுவல் லைவ் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரியலாக எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அந்த ஃபீல் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுதான் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போய் ஒரு பயத்தோட ஒரு பேனிக்கோட அட்டன் பண்ணுவோம், அதை நம்ம வீட்லேயே ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா? ஐயோ இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும். லேப்டாப் இங்கே மொபைல் எதில் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணி அட்டன் பண்ணலாம். ஸோ அதை அட்டன் பண்ணும்போது ஐயோ இன்னைக்கு டெஸ்ட் இருக்குது, எக்ஸாம் இருக்குது, டெஸ்ட்டு நினைக்கக்கூடாது, எக்ஸாம்னு நினைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டுனா அப்புறம் பார்த்துக்கலாம், அது சின்ன வயசுலேருந்து வந்தது தான். டெஸ்ட்டுனா அப்புறம், எக்ஸாம்னா ஐயோ எக்ஸாம் ஹோட்டலே ஆஃப் பண்ணி மிஸ் பண்ணுவோமா, ஆனுவல் எக்ஸாம் மிஸ் பண்ணுவோமா, மிஸ் பண்ண மாட்டோம், ஒரு பயத்தோடு போவோம். அதே டெஸ்ட்டு மிட் டேர்ம் டெஸ்ட்டு இல்லை கிளாஸ் டெஸ்ட்டுன்னா நம்ம எப்படியாவது ஒன்று அப்புறம் பார்த்துக்கலான்னு போவோம். அந்த ஆங்கிளில் படிக்கக்கூடாது. நம்ம இன்னும் அந்த சின்ன பிள்ளைத்தனமாகவே ஒரு சில விஷயத்தில் பண்ணுவோம், அதை பண்ணக்கூடாது. எக்ஸாமுக்கு போகிறோம், அப்போ ரியல் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி தான் நம்ம இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணோம், மார்க் எக்ஸாம். ஓகேங்களா? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விர்ச்சுவல் லைவ் எக்ஸாம் வந்து ஃபீனிக்ஸ் எஜுகேஷனில் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? செகண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எக்ஸாம் டைம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா நம்ம ரியல் எக்ஸாம் ஒரு டைம் வச்சு தான் உங்களுக்கு எக்ஸாம் ஹாலுக்கு போவோம், முன்னாடியே போயிடணும். அதே மாதிரி தான். ஸோ எங்கள் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுறது 9:30க்கு. ஸோ 9 o'clockலேருந்து உங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆகிடும். ஸோ நீங்கள் 9 to 9:15க்குள்ளே ஆஜராகி உட்காந்துட்டிங்கன்னா 9:30க்கு உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ டைமிங்கோட போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ 9:30 எப்போ மேம் டெய்லியுமே இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை, அதாவது எவ்ரி சண்டே தான் உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து 7 சண்டே 1400 கொஷின்ஸ், அதாவது ஒவ்வொரு சண்டேக்கும் 200 கொஷின்ஸ் பிளான் வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ அப்போ 7 சண்டேக்குங்கும் போது 1400 கொஷின்ஸ். ஸோ அதுதான் உங்களுக்கு மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே?
ரைட். 7 சண்டேனா எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஜூலை 5th 2026 ஸ்டார்ட் ஆகுது. எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, அதுவும் சண்டே தான். ஸோ அப்போ இந்த 2 சண்டே போக உங்களுக்கு நடுவில் என்ன இருக்குது அப்படின்னா 5 சண்டே. ஸோ மொத்தம் 7 சண்டே இல்லையா? ஸோ அதுதான். இப்போ 7 சண்டே 200 கொஷின்ஸ், மொத்தம் 1400 கொஷின்ஸ் உங்களுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ ஸ்டார்ட் ஆகுறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 200 MCQ வந்து ரியல் எக்ஸாம்ஸ் மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2 இன்க்ளூட் தான். ஸோ பேஸ்ட் ஆன் ரியல் எக்ஸாம் பேட்டர்ன் தான் அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு ரியல் எக்ஸாம் எப்படி இருக்குமோ அது மாதிரி எழுதுனா தான் ஆமாம் இன்னைக்கு எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஸோ இதில் நம்ம எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லை. சும்மா ஜஸ்ட் லைக் தட் எழுதிட்டு போகிறது கிடையாது. அதுதான் இதோட இதே. அதுவும் நான் சொல்கிறேன் அடுத்த ஒரு பாயிண்ட்ல வரும். ஓகேவா? ரைட். எஸ். பர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் அது ரொம்ப முக்கியங்க. நம்ம சும்மா டெஸ்ட் எழுதுகிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் எத்தனை பேர் எழுதுறாங்க, அதில் நம்ம என்ன மார்க் எடுத்திருக்கோம், அதில் எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்கோம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. இப்போ 100 பேர் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஓவராலாக வந்து ஒரு 10 15க்குள்ளே வரீங்களா, இல்லை 50 60க்கு மேலே போகிறோமா, அது எப்போ தெரியும்? அட்லீஸ்ட் அந்த குரூப்குள்ளே இருக்கும்பொழுது தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம் இல்லையா? அதுதானே எக்ஸாமோட ரியல் ஒரு ரியல் ஃபீலே அதுதான் இல்லைங்களா? ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மார்க் எக்ஸாமில் உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் ஒவ்வொரு சண்டேவும். ஸோ என்னோட ஒரு அட்வைஸ், ஃபஸ்ட்டு சண்டே நீங்கள் எக்ஸாம் எழுதும் பொழுது எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 100வது பர்சனாகவே இருந்தாலும் ஒரி பண்ண வேண்டாம். அதுதான் ரொம்ப முக்கியம். யார் ஃபஸ்ட்டாக போகிறோங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியாக யார் ஃபஸ்ட்டாக போகிறோங்கிறது தான் முக்கியம் இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் 7வதாக எழுதக்கூடிய டெஸ்ட்டில் நம்ம பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக கொண்டு வந்துட்டீங்களா, அதுதான் முக்கியம். ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்க அப்படின்னா அப்போ 7 எக்ஸாம்லேயும் ஃபஸ்ட் எடுத்துருவாங்களா? கிடையாது. அப்போ ரியல் எக்ஸாமில் எடுத்துருவாங்களா? கிடையாது. ஸோ எப்பொழுதுமே நம்ம தப்பை திருத்திக்கிட்டே வந்துட்டுருக்காங்க பாருங்கள், அவங்க தான் ஃபைனல் எக்ஸாமில் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணுவாங்க. அதனால நம்ம லோவாக இருக்கோன்னு லோவாகவும் ஆகிடக்கூடாது, ஹையில் இருக்கோன்னு ரொம்ப பெருமிதமும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். பேலன்ஸாக இருக்கணும். ஸோ ஹையில் இருக்கோன்னா ஹையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ரேங்க்லேயே இருக்கீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ரேங்க் 7வது டெஸ்ட்லேயும் இருக்கணும், ரியல் எக்ஸாம்லேயும் வரணும். அப்போ நம்மளோட தரத்தை குறைச்சிக்க கூடாது. ஓகே, 100வதாக இருக்கீங்களா, தட் இஸ் நாட் பேட் அட் ஆல். ஓகேங்களா? அது பேடே கிடையாது அப்படின்னு நினச்சிக்கணும். அப்போ என்னென்னா அடுத்து நம்ம 99 98 50 40 30 10க்குள்ளே வரமா, ஓகே, குட் இம்ப்ரூவ்மெண்ட். அதை ரியல் எக்ஸாமில் அதே மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும், ரேங்க்குள்ளே கொண்டு வந்துடணும். அது அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு இதை நீங்கள் வேறு மாதிரி அப்ரோச் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அனலைசஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஸோ அதனால் ஒவ்வொரு இப்போ 3 மணி நேரம் முடியுது அப்படின்னா அந்த முடிஞ்ச உடனே நீங்கள் சப்மிட் கொடுத்துருவீங்க இல்லையா? சிபிடி எக்ஸாம் தானே இது. ஸோ சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், ரிசல்ட் பப்ளிஷ் ஆகிடும். ஸோ அப்போ உங்களோட பர்ஃபார்மன்ஸை ரியலாக நீங்கள் அப்போவே ஃபீல் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சண்டே அதுக்கப்புறம் உங்களோட டே வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே அப்பா இன்னைக்கு நல்லா பண்ணியிருக்கோம், ஐயோ இன்னைக்கு இவ்வளோ தப்பு பண்ணிட்டோமே, தெரிஞ்சு நிறைய தப்பு பண்ணியிருப்போம், அப்போ அதெல்லாம் ஏன் பண்ணோம், எதில் பண்ணோம் அப்படிங்கிறத அப்போவே நீங்கள் ஆஃப்டர்நூனுக்கு மேலே எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ நான் தனித்தனியாக சொன்னது தான் இந்த பேனரில் இருக்குது, பார்த்துக்கோங்க சரிங்களா? ஸோ சிபிடி பேஸ்டு 7 ஃபுல் மார்க் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் சிபிடி பேஸ்டு பார்த்துக்கோங்க. 5 7. ஸோ ஜூலை 5th ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆகஸ்ட் 2. விண்டோ ஓப்பனிங் வந்து 9 o'clock. லைவ் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 9:30க்கு ஸ்டார்ட் ஆகுது. நேம் ஆஃப் எக்ஸாம்ஸ், அதாவது சப்ஜெக்ட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் தான் சேர்த்த மாதிரி வரும் சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் மொபைல் ஆப் மூலமாகவும் நீங்கள் ஃபீனிக்ஸ் எஜுகேஷன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் phoenixcoaching.in வெப்சைட் மூலமாகவும் என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குல்லையே, நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ எஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த மார்க் எக்ஸாம் எவ்வளோ மேம் அப்படின்னா 99 ரூபி. ஓகேங்களா? ஸோ 7 டெஸ்ட் உங்களுக்கு 1400 கொஷின்ஸ் வந்துடும். யூஸ் பண்ணிக்கோங்க. வெறும் 99 ரூபி தான். எவ்வளவோ செலவு பண்ணுறோம். ஸோ அந்த 99 ரூபி நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணுறதுக்காக பண்ணுறதுல தப்பே இல்லை இல்லைங்களா? படிப்புக்கு எவ்வளவோ செலவு பண்ணலாம், இதில் நம்ம கம்மியான அமௌண்ட்டு தான். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட்.